யோசுவாவுக்கு ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுப்பார். செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்க, அமர்ந்திருந்து அழுவதற்கு என்ன காரணம்? யோசுவா செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கு. தேசத்தை பங்கிட்டு கொடுக்கணும். கானான் தேசத்தை சரியாக பங்கிட்டு கொடுக்கணும். அவன் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கு. ஆனா யோசுவாவோ மோசேயை மறைத்து விட்டான் என்று சொல்லி அழுது கொண்டு இருக்கிறான். அதுதான், செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்க அமர்ந்து அழுது கொண்டிருப்பதற்கு என்ன காரணம்? இன்றைக்கு நாமும் செயல்பட வேண்டிய நாட்களில் செயல்படாமல் அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறோம். சூழ்நிலைகளை பார்த்து, இழப்புகளை பார்த்து நாமும் அழுது கொண்டிருக்கிறோம். யோசுவா எழும்ப வேண்டியவர் தான். ஆனால் மோசேயினுடைய இழப்பை யோசுவாவால ஏற்றுக்கொள்ள முடியல. மோசேயினுடைய மரணத்தை யோசுவாவால ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால யோசுவா அமர்ந்து அழுக ஆரம்பிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை வருது, நீ எழும்பு. யோசுவா அமர்ந்தது மாத்திரமல்ல, யோசுவா அமர்ந்ததால ஜனங்கள் அத்தனை பேரும் அமர்ந்து விட்டார்கள். நாம் விழுந்து போகிறோம் என்பதால, நாம் சோர்ந்து போறோம் என்பதால அது நம்மோடு மட்டும்தான் முடியும் என்று நினைக்காதீங்க. அது நமக்கு பின்பு வரக்கூடிய முழு சந்ததியும் என்ன பண்ணும்? தொடும், தொடரும். நான் ஒருவன் பாவம் செய்வதால, நான் ஒருவன் விழுந்து போவதால, நான் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடப்பதால, நான் ஒருவன் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் உட்கார்ந்து அழுது கொண்டு இருப்பதால அது எனக்கு மட்டும்தான் இல்ல, அது சந்ததியும் என்ன பண்ணும்? அது நம்மை சார்ந்தவர்களையும் என்ன பண்ணும்? ஏன்னா யோசுவா என்கிற ஒரு மனிதன் அழுதது நிமித்தம், அமர்ந்தது நிமித்தம், சோர்ந்து போனது நிமித்தம் சகல ஜனங்களும் அமர்ந்திருந்தார்கள். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, எழும்பு,